சொல்லுங்க. மெனுல கோலா உருண்டையும் சேர்த்துக்கோங்க. பேசாம சோயால பண்ணிடலாமா அத்தை? பண்ற விதத்துல பண்ணா மட்டன் மாதிரியே இருக்கும். நம்ம பாக்கியலட்சுமி சொன்ன அதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளும் சூப்பரா சோயா கோலா உருண்டை செஞ்சிடலாம். இப்போ சோயாவை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அது ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அதே மிக்சியில் கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் சோம்பும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இதை இதோட சேர்த்துடலாம். ஸோ இது கூட இன்னும் சில பொருட்கள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொடிசாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம், பாதி இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர், கொத்தமல்லி இலை, தேவைக்கு உப்பு சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் பாக்கியலட்சுமியோட மாமியார் சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு 3 உருண்டைன்ற கணக்கில் நம்ம எடுத்து வச்சுருவோம். மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வீட்டில் 4 பேர் தான் இருக்கோம். 3 எடுத்து வச்சிட்டோம். இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணோம். அடுப்பை சிம்மிலே வச்சுங்க. அப்போ தான் நல்ல உள்ள பாயில் ஆகும். ஸோ சூப்பரான பாக்கியலட்சுமி சொன்ன அதே மெத்தடில் சோயா உருண்டை நம்ம கோலா உருண்டையும் செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.